ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற எக்ஸாம்ஸ்லாம் அடுத்தடுத்து கால்ஃபர் ஆக இருக்குது. ரயில்வேல மட்டும் பார்த்தீங்கன்னா ஏஎல்பிலேருந்து ஒரு 60,000க்கும் மேற்பட்ட பணிகள் கண்டிப்பாக வர இருக்குது. எஸ்எஸ்சியில் ஜிடியில் 1,30,000 வேகன்சிக்கு மேலே கால்ஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எக்ஸாம்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 மாதங்கள் கால அளவுகள் இருக்குது. இந்த கால அளவுகளை நம்ம பயன்படுத்திக்கிடணும். எனக்கு மத்திய அரசில் ஒரு பணியை வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது சார், ஆனால் எனக்கு மேக்ஸ் வராது சார், நான் எப்படி சார் படிக்க முடியும்? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே மேக்ஸ் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் சார் அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக நம்ம வரக்கூடிய காலங்களில் அதுக்கான முயற்சியை எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன தொடங்குறோம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பேசிக்லேருந்து நம்ம கொண்டு போகிறோம். உங்களை பேசிக் மேக்ஸில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு நிதானமாக கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த சீரியஸை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா ரீசனிங் எடுத்திருப்போம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, நாளைக்கு ஜிகே அப்படின்னு சொல்லி வரிசையாக தான் எடுக்க போகிறோம். ஸோ எல்லா விதத்திலையும் உங்களுக்கு டேப் சென்ட்ரல் சேனல் கண்டிப்பாக துணை நிற்கும். இந்த கொஸ்டின் இந்த சம்மு நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இதுக்கான ஆன்சரை கண்டிப்பாக உங்களால் கமெண்டில் தெரியப்படுத்த முடியும். இப்படி ஒவ்வொரு நாளும் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வைப்பேன். அதுக்கான ஆன்சரை நீங்கள் கொடுங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். ரைட், நாம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸ் டாப்பிக்கில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த பிகினிங் டாப்பிக்லேருந்து நம்ம போக போகிறோம். எல்லாருமே கரெக்டாக படிங்க, உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே புரியும். சரி, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரேஷியோனால என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. உன்ட்ட எவ்வளோ வச்சிருக்கியோ அதில் பாதியை கொடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாதிங்கிறதுக்கு 1/2 அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் 1/2க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரிய மாட்டேங்குது. 1/2னா என்ன அர்த்தம்? நீ 2 சாக்லேட் வச்சுருந்தேன்னா அதில் ஒரு சாக்லேட்டை கொடு அப்படிங்கிறது தான் பாதி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் உங்ககிட்ட 10 சாக்லேட் இருக்குது, அப்போ 2 சாக்லேட் வச்சுருந்தா ஒரு சாக்லேட் தான் கொடுன்னு அர்த்தமா? உங்ககிட்ட 2ங்கிறது 10ஆக மாறுது, 1ங்கிறது அப்போ 5ஆக மாறும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளான விஷயம்தான். அப்போ அதில் பிகினிங்காக இருக்கக்கூடிய ஒரு சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஆகட்டும், எஸ்எஸ்சி வரைக்கும் ஆகட்டும், கண்டிப்பாக இந்த சம்மை தான் பிகினிங் ஸ்டேஜில் எல்லாருமே படிப்பாங்க. இதை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் வாங்க. A/B 2:3, B/C 6:8 எனில் A/B/C என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரொம்பவே சிம்பிளான சம் தான். அப்போ உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ABC என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். என்னன்னு பார்க்கும்போது ஏ இஸ்ட்டை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதணும். புள்ளி வச்சுருவாங்க எல்லாரும். இஸ்ட்டை இப்படி தான் எழுதணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. A/B/C எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஏபி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை அதுக்கு நேராக ஃபில் பண்ணிடுங்க. ஏ 2, பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா BC எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6, 8ன்னு எடுக்கிறீங்க. அதை எடுத்துகிட்டு இப்படியே வரீங்க. பியை இங்கே 6ன்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் அங்கே 3 அப்படிங்கிறது உட்காந்துருக்கு. 2 வெவ்வேறான நம்பர்கள் பிக்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கீழ் வரிசையில் ஃபில் பண்ணுங்க, வேற வழி கிடையாது. இங்கே நம்பர் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பிக்கு 3ன்னு இருக்குது, இங்கே 6ன்னு இருக்குது. அப்போ எதை போடன்னு தெரியாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக கீழே எழுதுங்க. அப்படி கீழே எழுதும் போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்க்கும்போது இது 6 இஸ்ட்டு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 3. சாரி, ஒரு நிமிஷம். 6 இஸ்ட்டு 6 இஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு ஆகிடும். ஓகே, இப்போ நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடமும் எம்டியாக இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களை அதில் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே சிங்கிற இடம் எம்டியாக இருக்கா? அப்போ பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி இருக்குது, அதோட ஆன்சர் 3. இங்கே ஏங்கிற இடம் எம்டியாக இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர் 6. இதை எழுதிக்கோங்க. இப்போ நேராக பெருக்கிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அப்போ நேராக பெருக்குங்க. என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 2 12, 6 3 18. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 8 3 24 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? சரி, இப்போ இதை எவ்வளோ தூரம் உங்களால் சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கிடணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 6வது வாய்ப்பாடில் அடி போகும். அப்போ 6வது வாய்ப்பாடால் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 12, 3 18, அடுத்து பார்த்தீங்கன்னா 4 24. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. சார் 2யும் 4யும் சுருக்கலாமே அப்படின்னா நல்லா கேட்டுங்க. நம்ம கேட்டிருக்கக்கூடிய கேள்வி A/B/C 3மே சேர்ந்து தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு வாய்ப்பாடு எடுத்து அடி கொடுக்குறீங்கன்னா 3த்தையும் அடி கொடுக்கணும்.
நல்லா கேட்டுங்க. ஒன்று அடி போக்கலைனாலும் அடி போக்காது. ரெண்டாவது வாய்ப்பாடு எடுத்து அடி கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் அடிபடும், இது அடிபடாதுல்ல. ஸோ நம்ம எடுக்கக்கூடாது, தப்பான விஷயம். ஆனால் உங்களுக்கு A/C மட்டும் என்ன அப்படின்னு தனியாக கேட்டாங்கன்னா 2யும் 4யும் மட்டும் எடுப்பீங்க. அப்போ சுருக்க முடிஞ்சால் சுருக்கிக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த சம்மை நான் வந்து உங்களுக்கு எழுதி நடத்தி கொடுத்துட்டேன்னா, இப்போ இதே மாடலில் தான் உங்களுக்கு வந்து இங்கே வச்சுருக்கிறோம். SSC CGL கேட்டது 2019 இந்த கொஷினை கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சரையும் நாம் வந்து இன்னொரு தடவை நடத்திடுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. சரியா? என்னன்னு பார்க்கும்போது அதே மாதிரி தான் A/B 2:5, C/B 3:4, A/B/C என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எளிமையாக போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு A/B/C என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா A/B/C என்னன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃபில் பண்ணுவேன். AB எத்தனை பார்த்தீங்கன்னா 2, 5 ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து CB என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, சாரி CB தானே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்து எடுக்கணும். சரியா? Aயும் Bயும் என்னன்னு கொடுத்துட்டாங்க, Cயும் Bயும் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Cங்கிறது 3, Bங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. சார் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, B இருக்க வேண்டிய இடத்த மட்டும் பாருங்கள். 4 இருக்கா, இங்கே என்ன இருக்குது, Bக்கு 5 இருக்குது. அப்போ ஃபில் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அடுத்த ரோலை எழுதுங்க. அப்போ B வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, அடுத்து பார்த்தீங்கன்னா C வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3. இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயமா இருக்கணும். சரியா? நான் 3:4 அப்படின்னு சொல்லி இங்கே போட்டீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தப்பாக இருக்கும். அதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். கரெக்டாக எதுக்கு நேராக என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? எடுத்துட்டீங்க. சரி, இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை ஃபில் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே 5, இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா? நேராக 4 2 என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா 8. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 20. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 15. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒன்று மாறி மாறி இருக்குது. சரியா? எந்த டேபிள்லையும் 3ஆலையும் எந்த நம்பரையும் அடிக்க முடியாது. சரியா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:20:15 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். உங்களால் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சது. ஓகே, அடுத்து தேர்ட் சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேர்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா P/Q = 10:11, Q/R = 11:12, then P/Q, Q/R, R/P என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம எழுதுகிற மாதிரியே எழுதி P/Q/R என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து அது ரேஷியோவில் தான் இருக்குது. பார்த்தீங்களா? P/Q/R அப்படிங்கிறது ரேஷியோவில் தான் இருக்குது. ரேஷியோவில் கண்டுபிடிச்சி ஆன்சரும் என்னன்னு கண்டுபிடிக்க, கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா P+Q Q+R R+P அப்படின்னு சொல்லி இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. ஒரு விடை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது P/Q/R என்னங்கிறது அது ரேஷியோவில் தான் இருக்க போகுது. கேள்வியும் கண்டுபிடிக்க வேண்டியது ரேஷியோவில் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் போய் அந்த வேல்யூவை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது P/Q/R என்னங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். வாங்க. அப்போ P/Q/R அப்படிங்கிறத எழுதிக்கிட்டீங்க. இப்போ Pயும் Q எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 11 அப்படிங்கிறது தெரியும். 10 11 எழுதிட்டீங்க. அடுத்து Q/R என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 12. இப்போ நான் அதை அப்படியே எடுத்து கொண்டு வரேன். இங்கே தான் எல்லாரும் தப்பு பண்ணிவிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் 2வது தான் போட சொன்னாங்கன்னு. நல்லா கேட்டுங்க. இங்கே இருக்க வேண்டிய நம்பர் தொடர்ச்சி அங்கே இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி 2வது காலத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? இப்போ Q வந்து 11 இருக்கா, அதை நான் இங்கே வரேன், இங்கேயே 11 இருக்கு. சரி, தொடர்ச்சியாக எழுதிட வேண்டியதான். ரைட்டா? வேறு எதுவும் இல்லை. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 முடிஞ்சு போச்சா? அப்போ P இனிமேல் வேறு எந்த சார் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியலன்னா அவ்வளோதான். P10 Q11 R12 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன சொன்னது தான், இது ரேஷியோவில் இருக்குது. கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா P+Q Q+R R+P அப்படின்னு சொல்லி கேள்வியும் ரேஷியோவில் தான் இருக்குது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன சொல்லிட்டாங்கன்னா P+Q அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ Pயையும் Qவையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11 அப்படின்னு தெரியும். ஓகேவா? சரி, 11 + 10 21. ஓகே, இஸ்ட் போட்டாச்சா? Qவையும் Rயையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ 12யும் 11யும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Rயையும் Pயையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. Rயையும் Pயையும் கூட்டினீங்கன்னா 22. இதை சுருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சுருக்க முடியாது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21:23:22. இதை தான் கரெக்டாக நீங்கள் பார்த்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இவ்வளோ தான், ரொம்ப எளிமையான விஷயம் தான். பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஸ்ட்ராங்காக போவோம். நிச்சயமாக உங்கள் எல்லாராலையும் செய்ய முடியும். ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
அடுத்து நான் சொன்னது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்ன ஒய் என்னங்கிறத டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இன்னொரு ரேஷியோ கொடுக்கல, ஒய் இஸ்டு இசட்டு அப்படின்லாம் எதுவுமே கொடுக்கல. மொத்தமே எக்ஸும் ஒய்யும் தான் இருக்க போகுது. அது ரேஷியோவில் தான் இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸ் இஸ்டு ஒய் என்னன்னு நீங்கள் எழுதுனா கூட அதே 1:2 அப்படின்னு தான் போட போகிறீங்க. சரி, ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க. ரேஷியோவில் கண்டுபிடிச்சிட்டு கேள்வி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரேஷியோவில் தான் இருக்கா, ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ கேள்வியிலையும் ரேஷியோவில் இருக்குது, கண்டுபிடிச்சது ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2 அப்படின்னு போட போகிறீங்க. இந்த இடத்துல போட்டுடலாமா. அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, 2x இருந்துச்சா, அப்போ 2 × xன்னு அர்த்தம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க 1, ஓகே, ப்ளஸ் அடுத்து 4 இருக்குது. 4க்கு பதிலாக என்ன, ஒய்க்கு பதிலாக என்ன போட போகிறீங்கன்னா 2 போட்டுருவீங்க. இஸ்ட்டு அப்படின்னு இருக்குல்ல, இஸ்ட்டுனா எப்படி எழுதலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இஸ்ட்டு போட்டு எழுதினாலும் ஓகே தான். இஸ்ட்டை பை அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேவா, பையின்னு கூட சொல்லலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 4y. எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு தெரியும், ஓகே, 1 ப்ளஸ் 4y அப்படின்னு இருக்கா, இப்போ 4 போட்டுக்கோங்க. ஒய் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு தெரியும். இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிடும், ஓகேவா. அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 × 1 2, 4 2 8, 8 + 2 என்ன கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 இங்கே, ஓகே. வேறு எதுவுமே பண்ணல, பெருக்கி கூட்டியிருக்கேன். அங்கேயும் அதே மாதிரி பார்க்குறீங்க, 4 2 8, சரியா, பெருக்கிட்டு தான் கூட்டணும். 4 2 8, 8 + 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10:9 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷனில் வந்து 9:10 கூட இருக்கலாம், அப்படி போட்டிங்கனாலும் தப்பு தான். உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் போடணும். 10:9 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ரொம்ப சுலபம். CGL 2019 கேட்கப்பட்ட கொஷின் இவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5வது சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3வது விகித சமன்பாடு காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்க. 3வது விகித சமன்பாடுனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABC 3 டேம் இருக்கும் அப்படின்னு அர்த்தமாயிடும், சரியா. 3 டேம் இருக்கும். என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3வது விகித சமன்பாடுக்கு 3 டேம் வேணும். அப்போ 4வது விகித சமன்பாடுனா 4 டேம் வேணும், அவ்வளோதான். தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேம் என்னெல்லாம் சொல்லிட்டோம், ABC, சரியா. இந்த நம்பர் A, இந்த நம்பர் B, C என்ன நம்பர் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ இதை நான் எப்படி சார் கண்டுபிடிக்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, A/B, சரியா. முதல் நம்பரையும் 2வது நம்பரையும் நீங்கள் வகுத்தீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது நம்பரையும் 3வது நம்பரையும் வகுக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே கிடையாது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது விகித சமன்பாடுனா A/B = B/C, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இதில் ஏதாவது ஒரு நம்பரை மாற்றி கொடுக்கலாம், சரியா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது மொதல் 2 நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 15 24. 3வது விகித சமன்பாடு காண்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ C தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் போட்டுடலாமா. அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா A எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு C தான் கண்டுபிடிக்கணும், ரைட்டா. C தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் C-யை அங்கே கொண்டு போயிருங்க, இந்த இதை அப்படி கொண்டு வந்துங்க, சரிங்களா. அப்போ என்ன ஆயிருன்னா C அப்படின்னு இருக்குமா, இந்த C-யை அங்கே மல்டிப்ளைல கொண்டு போயிட்டீங்க. அப்போ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா C × A / B இருக்கும். இந்த B அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா B × B, இங்கே A மல்டிப்ளைல இருந்துச்சுல, இந்த C × A அப்படின்னு இருக்கும். இந்த A வந்து வகுத்தல்ல உண்டு, வேறு எதுவுமே இல்லை. சிம்பிளான விஷயந்தான். இதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், B² / A அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவை சொல்லுவாங்க. நான் எதுக்கு அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலை அப்படின்னா ஏதாவது இப்போ A கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின் கூட இருக்கலாம், அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், சரியா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஜஸ்ட் குறுக்க பெருக்கல் தான், அவ்வளோதான். வரல இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா C தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா C = B × B / A, சரியா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த B அங்கே மல்டியில் போயிடுச்சு, இந்த A வகுத்தில் வந்துருச்சு, இந்த C அங்கே போயிடுச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் கிராஸில் தான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. சரி, B வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 24, அப்போ A வேல்யூ 15, அதை அப்ளை பண்ணிடுங்க டேரெக்டாக. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா C = 24 × 24 / A பார்த்தீங்கன்னா 15, ரைட்டா. அப்போ இதை அடி கொடுங்க அப்படின்னு பார்க்கும்போது அடி கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5×3 = 15, சரிங்களா. 8×3 = 24. இதுக்கு மேலே இதை அடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 × 8 எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 160 192, சரியா, /5, அவ்வளோதான். இதுதான், இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. பாயிண்டில் ஆப்ஷன் கேட்டாங்கன்னா பாயிண்டில் போடுங்க, பாயிண்ட்லலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், ஓகே. இதே மாடலில் தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஃபார் யூவில், ஏன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி SSCலையும் ரயில்வேலையும் கேட்குறாங்க. ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கடைசியாக செஞ்ச சம் மாதிரி தான் இதுக்கான ஆன்சரும்.
ரொம்பவே எளிமையாக போட்டுடலாம். C is equal to B square, அதாவது B into B divided by A, அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். இதுதான் A, இதுதான் B. தெளிவாக போட்டு ஆன்சரை சரியாக சொல்லுங்கள் கமெண்டில். ரொம்ப ஆசைப்படுறேன் நீங்கள் எல்லாருமே மேக்ஸ் படிக்கணும், நீங்கள் அதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன். நிச்சயமாக பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ரெகுலரான சப்போர்ட் வந்து நம்ம டேப் சென்ட்ரல் சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் டேப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா விதமான ஹெல்ப்பும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் யூடியூப் படியாக. உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் சொல்லுங்கள். எதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கேள்விகள்லாம் என்கிட்ட கொடுங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் நான் நிச்சயமாக தரேன். தரதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே ரைட். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.